வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம 10 நிமிஷத்தில் குயிக்காக செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பீட்ரூட் சாதமும் ஆம்லேட்டும் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு சூடான சாதத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணுங்கிறதுக்காக. வானலியில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த பாசிப்பருப்பு கோல்டன் கலரில் கிறிஸ்பியாக வரணும். அது வரைக்கும் நம்ம எண்ணெயிலேயே லோ ஃப்ளேமில் வதக்கிக்கலாம். இதோட ஒரு வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு கோல்டன் கலரில் வந்துருச்சு பாருங்கள். அப்போ தான் நமக்கு சாதம் சாப்பிடும்போது இந்த பாசிப்பருப்போட டேஸ்ட்டும் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு துருவன பீட்ரூட்டை சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து கலந்துக்கலாம். பீட்ரூட் சீக்கிரமாகவே வெந்துடும், 5 நிமிஷத்தில் வெந்துடும். இதில் நம்ம தூள் உப்பு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இதில் நீங்கள் வெங்காயமும் சேர்த்திக்கணும்னு நினச்சிங்கன்னா பொடியாக அரிஞ்ச ஒரு பெரிய வெங்காயத்தை பீட்ரூட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் சேர்த்து வதக்கிட்டு அப்புறமா பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சாதத்தை இதோட சேர்த்து கலந்துக்கலாம். நல்லா ஒரு சேர கிளறிக்கலாம். கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பத்தலைனா தூள் உப்பு சேர்த்து கிளறிக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். சூப்பராக நம்மளோட ரொம்ப டேஸ்டியான பீட்ரூட் சாதம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஆம்லேட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பொடியாக அரிஞ்ச ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பொடியாக அரிஞ்ச கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் முதல்ல கலந்து விட்டுட்டு இதில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். இதை 1 நிமிஷத்துக்கு அடித்து நல்லா கலந்து விட்டுறலாம். அப்போ தான் ஆம்லேட் வந்து நல்லா திக்காக எலும்பி வரும். தோசைக்கல்லில் எண்ணெய் தடவிருக்கேன். நம்ம கலந்து வச்ச முட்டையை அதில் ஊற்றிடலாம். இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்துடுச்சு, நம்ம திருப்பி போட்டுடலாம். 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. சூப்பராக நம்மளோட ஆம்லேட்டும் ரெடி ஆகிடுச்சு. பீட்ரூட் சாதத்தோட இந்த ஆம்லேட் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நிச்சயமாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.